அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஆர்வம் IAS அகாடமி சார்பாக தினகரன் நாளிதழில் தினந்தோறும் வழங்கப்பட்டு வரும் TNPSC குரூப் 2 மாதிரி வினாவிடை. இன்றைக்கும் நம்ம இந்திய அரசியல் அமைப்பின் தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். ஆர்டர் பிரகாரம் 121வது கேள்வி. சமீபத்தில் செய்திகளில் பார்த்த டெட்டா முறை என்றால் என்ன? விடை B. முரியா பழங்குடியினரால் விதைகளை பாதுகாக்கும் முறை. 122. ஜல்ஜீவன் மிஷன் எந்த ஆண்டுக்குள் ஒவ்வொரு கிராமப்புற வீடுகளுக்கும் குழாய் நீர் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது? விடை A. 2024. 123. ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் 2.0 எந்த ஆண்டுக்குள் குப்பையில்லா நகரங்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது? விடை B. 2026. 124. திட்டம் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்க. இதற்கான விடை B. 1, 2 மட்டும். 1, 2 என்ன சொல்லுதுன்னா, தெருவோர வியாபாரிகளுக்கு தங்கள் தொழிலை மறுதொடக்கம் செய்ய பிணையில்லாத செயல்பாட்டு மூலதன கடன்களை எளிதாக்குதல். 2, 50 லட்சம் தெருவோர வியாபாரிகளை உள்ளடக்கும் இலக்கை எட்டியது. 125. பைசா PAISA போர்ட்டல் ஃபார் அஃபோர்டபுள் கிரெடிட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஆக்சஸ் யாரால் தொடங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் B. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம். 126. தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஆப்ஷன் A. ஜனவரி 24. 127. டாக்டர் BR அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பின் இதயமும் உயிரும் என வர்ணிக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது? விடை ஆப்ஷன் D. அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. 128. ராஜ்யசபா உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுவர். எத்தனை உறுப்பினர்கள் தனிச்சிறப்பு பெற்றவர்கள் கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக பணியில் சிறப்பாக பணிபுரிந்தவர்கள் ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்படுகின்றனர்? விடை ஆப்ஷன் A. 12 உறுப்பினர்கள். 129. பதவியை ராஜினாமா செய்த முதல் இந்திய பிரதமர் யார்? விடை B. மொரார்ஜி தேசாய். 130. மாநில அமைச்சர்கள் குழுதான் பொறுப்பு. விடை ஆப்ஷன் C. சட்டமன்றம். 131. வரதட்சணை தடை சட்டம் நாடாளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? இதற்கான விடை ஆப்ஷன் B. 1961. 132. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 1 படி இந்தியாவின் பிரதேசத்தை வகைப்படுத்தலாம். இதற்கான விடை ஆப்ஷன் D. மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு எந்த நேரத்திலும் சேர்க்கப்படலாம். 133. தேசிய அவசர நிலையின் போது பின்வருவனவற்றுள் எது உண்மை அல்ல? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் C. இது அரசாங்கத்தையும் சாதாரண நீதிமன்றங்களையும் தற்காலிகமாக செயல்படாமல் ஆக்குகிறது. 134. அசோக் மேத்தா கமிட்டியின் அறிக்கையில் எத்தனை பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளன? விடை B. 132. 135வது கேள்வி. இந்தியாவில் முதலாக தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? 1926. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் A. 136. கீழ்கண்டவற்றில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை பரிந்துரைக்கும் குழு எது? விடை A. முதலமைச்சர், சபாநாயகர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர். 137. ராஜ்யசபா தலைவர் இவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவர்களால் ஆன்சர் ஆப்ஷன் C. பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். 138. எந்த அட்டவணையில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகார பகிர்வு பட்டியலிடப்பட்டுள்ளது? 7வது அட்டவணை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் C. 139. உணவுக்கு வேலை வழங்கும் திட்டம் டேஷ் திட்டத்தின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் B. 5வது ஐந்தாண்டு திட்டம். 140. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு என்று வந்தது? ஆன்சர் ஆப்ஷன் A. 26 ஜனவரி 1950. 141. ராஜ்யசபாவின் மொத்த உறுப்பினர்கள்? ஆப்ஷன் C. 250 உறுப்பினர்கள். 142. இந்திய தேர்தல் ஆணையத்தில் உள்ள தேர்தல் ஆணையர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் C. 3. 143. பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள்.
இதற்கான விடை பார்த்தோன்னா டி 1 மற்றும் 2 இரண்டும் சரி. 1 2 என்ன சொல்லுதுன்னா, அரசியலமைப்பின் 73வது திருத்தம் 1992 நிறைவேற்றப்பட்டது. அரசியலமைப்பின் 73வது திருத்தத்தின்படி தமிழ்நாடு சட்டமன்றம் 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டத்தினை நிறைவேற்றியது. அடுத்து 144. இந்திய அரசியலமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட எடுத்துக்கொண்ட காலம். விடை ஏ 1946 49 வரைக்கும். 145வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சமத்துவத்தின் கீழ் வராதது எது? பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான சமத்துவமின்மையை காட்டுதல். இதற்கான விடை ஆப்ஷன் டி. 146. கீழ்கண்டவற்றுள் அரசியல் சமத்துவம் எது? ஆப்ஷன் ஏ அரசாங்கத்திடம் மனு செய்யும் உரிமை மற்றும் பொது கொள்கையை விமர்சிக்கும் உரிமை. நெக்ஸ்ட் 147. இந்தியாவில் வாக்குரிமை அனைவருக்கும் எந்த வயதில் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 18. 148. அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை சாதி, பணம், மதம் போன்றவை டேஷ் எனப்படும். விடை பி மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. 149. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டில் வழங்கப்பட்டது? விடை பி 1971. 150வது கேள்வி, இருக்கட்சி முறை என்றால் என்ன? இதற்கான விடை சி 2 பெரிய அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுகின்றன. 151. இந்தியாவில் எந்த அரசாங்க அமைப்பு உள்ளது? விடை சி பல கட்சி அமைப்பு. 152. ஒரு அரசியல் கட்சியின் அங்கீகாரம் யாரால் வழங்கப்படுகிறது? விடை ஏ தேர்தல் ஆணையம். 153வது கேள்வி, அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்றன? பி பொதுவான நோக்கம். 154. ஒற்றை கட்சி அமைப்பு எங்கு காணப்படுகிறது? ஆப்ஷன் டி சீனா. இன்றைக்கு இறுதி மற்றும் 155வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? விடை டி மேலே உள்ள அனைத்தும். மேலே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும். கமிஷன் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் தனி சின்னம் ஒதுக்குகிறது. அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 35 கேள்விகள் பார்த்துருக்கோம் இந்திய அரசியலமைப்பு தொடர்பாக. இந்த கேள்விகள் அனைத்தையும் நமக்காக தொகுத்து வழங்கியிருந்தாங்க ஆர்வம் IAS அகாடமியின் ஐயா மு சிபிகுமரன் அவர்கள். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். மறக்காம ஆர்வம் IAS அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.